கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதி என்ன என்பது குறித்து முதலமைச்சர் அறிவிப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது. மேலும் முக்குளத்தோர் புலிப்படை உள்ளிட்ட கட்சிகளுக்கும் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். 4 கட்சிகளோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தொகுதி உடன்பாடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். முக்குளத்தோர் புலிப்படைக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய எந்த தொகுதி என்பதும் உறுதி செய்யப்படுகிறது. முக்குளத்தோர் புலிப்படை சிவகங்கை தொகுதியில போட்டியிடுவார்கள் என்ற தகவல் வெளியா இருக்கிறது. அதே போல தமிழர் தேசியம் கட்சிக்கு தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழர் தேசம் கட்சி நத்தம் தொகுதியில் போட்டியிடுவார்கள் என்ற தகவல் வெளியா இருக்கிறது. மனிதநேய ஜனநாயக கட்சிக்கும் ஒரு தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டு முதலமைச்சரோடு ஒப்பந்தமானது கையெழுத்தாயிருக்கிறது. மனிதநேய ஜனநாயக கட்சி டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு தொகுதி கேட்டு பேசி வருவதாகவும், சிதம்பரம் அல்லது நன்னிலம் உள்ளிட்ட தொகுதியில மனிதநேய ஜனநாயக கட்சி போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. எஸ்டிபிஐ கட்சிக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தாகி ஒரு திருவாடனை, அரவக்குறிச்சி உள்ளிட்ட தொகுதிகள் கேட்டு பேசி வரக்கூடிய நிலையில எஸ்டிபிஐ கட்சியோடு தொகுதி பங்கீட்டு குழுவினர் எந்த தொகுதி என்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தி வர்றாங்க. அதே போல இன்றைய தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து எந்தெந்த தொகுதி என்ற உடன்பாடு பேச்சுவார்த்தையை திமுக தொகுதி பங்கீட்டு குழுவோடு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்தி வர்றாங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.